சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனல் நண்பர்கள் நெறைய பேர் வந்து காய்கறி தொழில் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்த்ததுக்கப்புறம், இந்த காய்கறிகள் வந்து எத்தன நாளைக்கு வாடாம இருக்கும்? அதே மாரி காய்கறின்னு சொன்னாவே மொத்தமா லாபம் மட்டும் தான் கிடைக்குமா? இதுல லாஸ் எல்லாம் எதுவுமே வராதா? எப்படி எத நம்பி இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுனால கேட்குறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் பர்சனலா சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரே வருஷத்துல நல்ல ஒரு இன்கம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் சாய்ஸான ஒரு பெஸ்ட் பிசினஸ்ன்னு கேட்டா, காய்கறி பிசினஸ் தான். சரி, நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். இந்த தொழில் பொறுத்தவரைக்கும் லாஸேஜ் வராதா? அதாவது இப்ப நான் பல வீடியோக்கள்ல சொன்ன மாரி, ஒரு மூட்டையா எடுக்கும்போது, அதுல பார்த்தீங்கன்னா, எல்லாமே சேல் பண்ற மாரி இருக்காதே! கண்டிப்பா லாஸேஜ் வரும்ல. அதை எப்படி ஈடு கட்டுறது? நமக்கு இதுல எப்படி லாபத்த கால்குலேட் பண்றது? அப்படின்னலாம் கேட்கறாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, தொழில் பண்றவங்களுக்கு மட்டும் தான் ரொம்ப நல்லா தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிய யாருமே வெளிய சொல்லவே மாட்டாங்க. ஒரு பிசினஸ்ல இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்கள், தந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இருக்கிற விஷயங்கள் எப்படி வெளிப்படையா சொல்ல முடியும்? ஆனா, நான் சொல்றேன் நம்மளோட சேனல் நண்பர்களுக்காக. ஏன் அப்படின்னா, நம்மளோட சேனல் நண்பர்கள் என்ன நம்பி தான் என்னோட வீடியோக்கள பார்க்குறீங்க. உங்களுக்கு நான் ஒவ்வொரு விஷயத்தையுமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா, நான் உங்களுக்கு ஒரு தொழில் வீடியோ போடுறேன் அப்படின்னா, மறைமுகமா எதையுமே மறைச்சு சொன்னேன் அப்படின்னா, கண்டிப்பா நான் உங்களுக்கு உண்மையா இல்லைன்னு அர்த்தம். என்னோட பிசினஸ வந்து எப்படி நான் பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும்? எப்படி அத லாபகரமா பண்ண முடியும்? அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ராட்டஜி. அது எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜிய நான் வெளியில சொல்றனால எனக்கு ஏதாவது பாதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாருக்குமே இதுதான். ஆனா நேரடியா இருக்கும்போது, இந்த மாரி ஸ்ட்ராட்டஜிகள வந்து வெளியில சொல்லிட்டா, கஸ்டமர்ஸ் நம்ம கடைக்கு வரும்போது, கண்டிப்பா இந்த கண்ணோட்டத்துல தானே பார்ப்பாங்க அப்படிங்கிறது உண்மதான். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல நெறைய பேரு ஒரு தொழில்ன்னு எடுத்தோம் அப்படின்னா, அதுல என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லவே மாட்டாங்க. சரி, பல பேரு கேட்ட கேள்விக்கே வந்துருவோம். இப்ப நான் ஒரு காய் கடை ஆரம்பிச்சுட்டேன். இந்த கடையில உதாரணத்துக்கு இப்ப நான் கேரட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு மூட்டை 25 கிலோ மூட்டை வாங்குறேன்னு வச்சுக்கலாம். இந்த கேரட்ல கண்டிப்பா லாஸேஜ் இருக்கும். அதுல எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கிலோ, 3 கிலோ அந்த அளவுக்கு தான் வரும். அதிகமாலாம் வர்றதுக்கு வாய்ப்பில்ல. ஆனா, பாதிக்கு பாதி கூட லாஸேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எந்த மாரி காலகட்டம் அப்படின்னா, தினமும் மழை விடாம பேஞ்சுகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி சூழ்நிலைகள்ல எல்லா காய்கறியுமே பார்த்தீங்கன்னா, மழையில அதிகமா ஊறிக்கிட்டே இருக்கிறனால, நீர்த்தன்மை அதிகமாகி, காய் உள்ளார பார்த்தீங்கன்னா அழுகி போயிருக்கும். மேல பார்க்கும்போது நல்லா பளபளன்னு தான் இருக்கும். ஆனா, உள்ள அதனோட தன்மை பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா டோட்டலா டேமேஜ் ஆயிருக்கும். இது எல்லாமே மழை டைம்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம் தான். ஏன்னா, ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளா, இல்ல 2 நாள், 3 நாளத்த காய்கறியா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. 2மே பார்க்கும்போது ஒரே மாரி இருந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம லாக் ஆயிட்டோம். ஏதாவது ஒரு வகையில லாஸ் ஆக போறோம்ன்னு அர்த்தம். ஆனா, இந்த மாரி நேரங்கள்ல தான் நம்ம கரெக்ட்டா ஒரு ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, டைரக்ட்டா லோட்லருந்து இறக்கும்போது, அதுலேருந்து வாங்கிட்டோம் அப்படின்னா, நம்ம தப்பிச்சோம். லாஸேஜ்ங்கிறது கம்மியா தான் வரும். ஆனா, கீழ இறக்கி கடையில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அந்த ஸ்டாக்ல ஏதாவது ஒரு மூட்டைய நம்ம வாங்குறோம் அப்படின்னா, கண்டிப்பா அதுல டேமேஜ் அதிகமா இருக்கும். அந்த டேமேஜ்ங்கிறது கழிச்சல்கள கழிச்சோம் அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் 4 கிலோ, 5 கிலோ சில சமயங்கள்ல 10 கிலோ கூட லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே 35 கிலோ, 40 கிலோ மூட்டையெல்லாம் வாங்குனோம் அப்படின்னா, கண்டிப்பா 10 கிலோவுக்கு பக்கம் லாஸேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மழை டைம்ல. நார்மலான இப்ப இருக்கிற இந்த சம்மர் சீசன்ல பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு லாஸேஜ் அந்த கழிச்சல் அப்படிங்கிறது மிஞ்சி போனா 2 கிலோ வர்றதே பெரிய விஷயம். அதுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பில்ல. அந்த கழிச்சல்கள கழிச்சுட்டோம் அப்படின்னா, இப்ப நீங்க ஹோல்சேல் பிரைஸுக்கு 1 கிலோ ரூ. 50க்கு வாங்கியிருந்தீங்கன்னா, ரூ. 100 உங்களுக்கு லாஸேஜ். சரி, மீதி இருக்கிற அந்த 23 கிலோல நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுலயும் பார்த்தீங்கன்னா, அந்த 23 கிலோவும் ஒரே ரேட்டுக்கு நீங்க விக்க முடியாது. அதுலயும் பார்த்தீங்கன்னா, சைஸ பொறுத்து நீங்க தனித்தனியா பிரிக்கிற மாரி இருக்கும். இப்ப கேரட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பலவிதமான சைஸ் அதுல இருக்கும். எப்படி பார்த்தாலும் அதிலிருந்து 2 சைஸ் இல்லைன்னா 3 சைஸ் நம்ம தனியா பிரிக்கிற மாரி இருக்கும். நல்ல குவாலிட்டியான சைஸ் வந்து தனியா எடுத்து வச்சுக்கணும். செகண்டரியா இருக்கிற இன்னொரு சைஸ் வந்து தனியா வச்சுக்கணும்.
அடுத்து 3வது சைஸு, இல்ல நான் 2 சைஸே போட்டுக்கிறேன். அப்பதான் எனக்கு லாபம் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அது கூட ஓகே தான், பெட்டர் தான். ஆனா, இந்த 2 சைஸுமே ஒரே நேரத்துல வியாபாரத்துக்கு வச்சிடக்கூடாது. அது வந்து உங்க பிசினஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை. அது எப்படி பிரச்சனையா வரும் அப்படின்னா, ஏன் 2 பக்கமா பிரிச்சு வச்சிருக்காங்க? அப்போ ஒண்ணு புது காய், ஒண்ணு பழைய காய் போல்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இந்த மாரி யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா, நம்ம சைஸ பார்த்து பிரிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து, நம்ம சொன்னாலும் கூட அத சில பேர் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்களே தவிர, மேக்ஸிமம் நெறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால இந்த மாரி சில விஷயங்கள நம்ம தவிர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணு சின்னத ஃபர்ஸ்ட்டு வித்து நம்ம பிசினஸ் பார்க்கணும். இல்லையா பெருச வித்து பிசினஸ் பார்க்கணும். காலையில பிசினஸ் பண்ணும்போது சின்னத போடுங்க. ஈவினிங்ல பிசினஸ் பண்ணும்போது பெருசா போடுங்க. ஏன்னா ஈவினிங்ல தான் காய்கறிகள் அதிகமா வாங்குவாங்க. வேலைய விட்டு வரும்போது காலையில சமையல் பண்றதுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் பிசினஸ் வந்து காலைய விட ஈவினிங்ல தான் ரொம்ப அதிகமா போகும். அந்த மாரி சமயத்துல நல்லா பெருசு பெருசா நீங்க வந்து குவாலிட்டி எடுத்து போடும்போது, பரவாயில்லையே ஈவினிங் டைம்ல கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல சைஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இத வந்து பெட்டர்ன்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா, நீங்க காலையில வித்த அந்த கேரட்டோட விலையும், சாயந்தரம் விக்கிற அந்த கேரட்டோட விலையும் கொஞ்சம் தான் முன்ன பின்ன இருக்கணும். சொல்லப்போனா ஒரு ரூ. 5 ரூ. 10 தான் வித்தியாசம் இருக்கணும். உதாரணத்துக்கு இப்ப காலையில ரூ. 90 விக்கிறீங்கன்னா, சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 100 விக்கணும். இல்ல அப்படின்னா ரூ. 95 விக்கணும். இந்த மாரி வித்தா மட்டும் தான் அந்த பழசு ரூ. 100 லாஸேஜ் ஆச்சு பார்த்தீங்களா? அத நீங்க வந்து ஆல்ரெடி காலையில பண்ண பிசினஸ்லயே ஈக்குவல் பண்ணியிருப்பீங்க. ஆனா லாப கணக்குன்னு உங்களுக்கு வரணும் இல்லையா? அப்படி கணக்கு பார்க்கும்போது, ஈவினிங்ல வர்றது முழுக்க முழுக்க லாப கணக்குலயும், மார்னிங்ல நீங்க பிசினஸ் பண்ணது உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட், அந்த லாஸேஜ் எல்லா கணக்கையுமே அந்த ஒரு மார்னிங் நடந்த பிசினஸ்லயே அப்ப வித்த காய்கறியிலேயே நீங்க ஈக்குவல் பண்ண பார்க்கணும். அப்படி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஈவினிங்ல விக்கிற ஒவ்வொரு 100 கிராம் காய்க்குமே உங்களுக்கு வர்றது எல்லாமே லாப கணக்குல தான் வரும். இது நான் சொல்றது ஒரே ஒரு காய் கேரட்ல மட்டும் சொல்றேன். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்தீங்கன்னா, எல்லா காயிலுமே ஃபாலோ பண்றாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்தீங்கன்னா, எல்லா கடையிலயும் ஃபாலோ பண்றாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா. எனக்கு வந்து நான் வாங்குனது இந்த மாரி வாங்கியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் மட்டும் லாபம் இருந்தா போதும். நான் எடுக்கும்போதே குவாலிட்டியா தான் பார்த்து எடுக்கிறேன். அப்படின்ட்டெல்லாம் சில பேர் பண்றவங்கலாம் இருக்காங்க. அந்த மாரி இருக்கிற நபர்களுக்கு ஏதாவது லாஸேஜ் அப்படின்னா, உண்மையிலேயே பெரிய லாஸேஜ் தான். ஏன்னா, அவங்க கிலோ கணக்குல தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனா, மூட்டையா எடுக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இது வந்து மிகப்பெரிய லாபமா அமையும். வேஸ்டேஜ் வந்தாலும் கூட பெருசா தெரியாது. இப்ப நீங்க இந்த காய்கறி தொழில் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த காய்கறிகள் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இதோட லைஃப் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு மேல அடுத்த நாள் வந்தாலே உங்களுக்கு அது கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிரும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த மாரி ஒரு சில கடைகள்ல பார்த்தீங்கன்னா, காய்கறிகள் வந்து ஒரு மீடியமான கூலிங்கான டெம்பரேச்சர்ல வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க. அந்த மாரி இருக்கிற கடைகள்ல பார்த்தீங்கன்னா, 2 நாள் வரைக்கும் கூட காய்கறிகள் வாடாம இருக்கும். அந்த இடத்துல இன்னைக்கு வாங்குன காய நாளைக்கு கூட வச்சு வித்துக்கலாம். ஆனா, நமக்கு தெரிய போறது கிடையாது. ஏன்னா, அந்த கடைக்குள்ள இருக்கிற டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கூலிங்கா இருக்கிறனால காய வந்து ஃப்ரெஷ்ஷாவே வச்சுக்கும். அப்ப ஃப்ரெஷ்ஷா வாங்குனத அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணிப்பாங்க. இதுல வந்து வேஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். இதெல்லாம் வந்து ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா, ஒரு பிசினஸ் பண்ணுனா மட்டும் தான் கத்துக்க முடியும். எதையுமே பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அதுல இருக்கிற தந்திரங்கள் எல்லாத்தையுமே கத்துக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. கண்ண மூடிக்கிட்டு ஒரு தொழில் ஆரம்பிங்க. அதுல கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ வச்சு பல விஷயங்கள் நீங்க கத்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்க பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுப்பீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் காய்கறி தொழில்னு எடுத்தாவே ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு தொழில். எல்லாத்துலயுமே லாஸேஜ் இருக்க தான் செய்யும். ஆனா அந்த லாஸேஜ நீங்க எப்படி நல்ல ஸ்டாட்டிக்ஸா வந்து மீட்டு எடுக்குறீங்க, அது எப்படி ஈக்குவல் பண்றீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு அனுபவம் தான் கத்துக் குடுக்கும். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, இத பத்தி உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள், சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி பிசினஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.